வணக்கம். நான் உங்கள் தெய்வீக தமிழ் கதை. மனிதகுல வரலாற்றையே புரட்டிப் போட்ட பூம்புகார் நகர வரலாறு. உலகில் மனித நாகரீகம் வளரும் முன் பூம்புகாரின் துறைமுகம் அமைத்து ஏற்றுமதி செய்த தமிழர்கள். கடலுக்கடியில் 40 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து ஓடிய காவிரித்தாய் 15,000 ஆண்டுகளுக்கு முன் உலகத்தின் தலைநகராக திகழ்ந்த காவிரி பூம்பட்டினம், பிரம்மாண்ட துறைமுகம், பரந்து விரிந்த குடியிருப்புகள் என ஆய்வாளர்களை வியக்க வைத்த 15,000 வருட தமிழர் நகரம். பண்டைய தமிழ்நாட்டிலிருந்த சோழர்களின் முக்கிய துறைமுக நகரங்களில் ஒன்றுதான் பூம்புகார். இந்நகரம் ஒரு காலச்சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. காவிரி ஆற்றின் கழிமுகத்தை அண்டி அமைந்திருந்த இந்நகரம் காவேரிப்பட்டினம், புகார், பூம்புகார் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்தது. கடற்கரை துறைமுகமாக விளங்கிய இதன் வணிக முக்கியத்துவம் அறிந்து பல நாடுகளில் இருந்தும் மக்கள் இங்கு வந்தனர். அவர்களுக்கான குடியேற்றங்களும் காவேரிப்பட்டினத்தில் காணப்பட்டதாக சங்க மற்றும் சங்கம் மருவிய காலத்திலிருந்து இலக்கியங்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் பூம்புகார் குறித்து பல வியப்பூட்டும் தகவல்களை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். முதலில் நான் பூம்புகார் 16,000 வருட பழமையான நகரம் என தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன் அருகே அமைந்திருந்த எரிக்கும் என்ற நகரம் 11,000 ஆண்டுகள் பழமையான நகரமாக திகழ்ந்தது. இந்த நிலையில் அதனை தூக்கி ஓரம் கட்டும் வகையில் பூம்புகார் நகரம் 15,000 ஆண்டுகள் பழமையான நகரம் என இந்த ஆய்வு மூலம் தெரியவந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தின் உள்கட்டமைப்பை பார்த்து உலக நாடுகளே வியக்கும் வகையில் பிரம்மாண்டமாக அப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறார்கள். சோழர்கள் கடலுக்கு கீழே 3 மிகப்பெரிய டேட்டாக்களை காவிரி நதி உருவாக்கியுள்ளதும், இதன் மூலம் அப்போதைய கடற்கரை தற்போதைய கடற்கரையிலிருந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் கிழக்காக இருந்துள்ளதும் தெரியவந்துள்ளது. மேலும் தற்போதைய கடற்கரையிலிருந்து 30 முதல் 40 கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கிடை 50 முதல் 100 மீட்டர் ஆழத்தில் மிகப்பெரிய துறைமுக நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்க ஒரே நேரத்தில் அதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருக்கும் அளவுக்கு மிகப்பெரிய கப்பல் துறைகள், அதை சுற்றிலும் பலவிதமான கட்டிடங்களைக் கொண்டு மணலால் மூடப்பட்ட சுற்றுச்சுவருடன் கூடிய குடியிருப்புகள் அழிந்த நிலையில் அடுத்து உங்களுடன் கலங்கரை விளக்கமாகியவை கண்டறியப்பட்டுள்ளன. இந்த பூம்புகார் நகரம் வடக்கு தெற்காக 11 கிலோமீட்டர் நீளமும் கிழக்கு மேற்காக 2.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இருக்கை காவிரியின் மண்டல பகுதிக்கும் கிடைக்க தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆழமான பல்லக்குகளும் பெரிய நீர்வீழ்ச்சியும் கண்டறியப்பட்டுள்ளது. இவை சுனாமி, கடல்மட்ட உயர்வு, வெள்ளம் போன்றவிட்டால் விட மாறி வந்த இந்த 3 பூம்புகாருங்களையும் அடித்திருக்கக்கூடும். பருவநிலை மாற்றம் குறித்த அட்டவணைப்படி நடத்திய ஆய்வில் சுமார் 6,000 ஆண்டுகளுக்கு முன்பு மாயவரம் கடற்கரை நகரமாக இருந்தது தெரியவந்துள்ளது. ஆய்வாளர்களின் இந்த கண்டுபிடிப்பு மூலம் உலகத்தின் பழமையான நகரமாக பூம்புகார் என்று காவேரிப்பட்டினம் இடம் பிடித்துள்ளது. மேலும் வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.